ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக நினைஞ்சிருக்கிறேன். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 4-5 நாளாக நான் அந்த டிக்டாக்கில் வார இந்த பதிவுகளை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை தான் ஒரு 4-5 நாளாக போட்டது. கடைசியாக கொழும்பில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இப்படி கொண்டு சொல்லி பார்த்துருப்பீங்க. அது கூட நான் எனது ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒரு உறவுகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக காரில் அயர் போயிட்டு சரி ஓகே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொழும்பில் ஒரு தடவையும் வந்து பார்த்ததில்லை. அப்போ அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னோடய காலனிகள் எதுவுமே பதிவு செய்ய முடியலை. உடம்பு நிலை இயலாது. இப்போ கூட தொண்டை அடைச்சிட்டுது. நேற்றைக்கு இயலாது. இன்றைக்கு தான் முடியத்தான் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து எடுத்துட்டு ஒழுங்கான பதிவுகள் வேறு ஏதாவது பதிவுகள் வீடியோவில் எடுத்து போடலாம்னு சொல்லி தான் நெச்சு கொண்டிருந்தேன். ஆனால் உடம்பு நிலை சரியில்லை. என்ன செய்கிறது? அதை தாண்டி இப்போ நாங்கள் யூடியூப் சேனல் அதை வீடியோ பதிவுகள் வந்து தொடர்ச்சியாக போட இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனல் இவ்வளோ காலமும் கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த சேனல் வந்து டவுன் ஆகிடும். அதனால் இப்போ நாங்கள் ஏதாவது சம்மந்தமாக கதைச்சி கூட போடலாம். ஆனால் உடல்நிலை கதைக்கக்கூட இயலாது. சரியான காய்ச்சல், தடிமன், இருமல், இதை தாண்டி என்ன வீடியோ போடுறோன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதுதான் பிரச்சனை. நிறைய பேர் அவங்களுக்கு தோன்றதை ஏதோ கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம்னு சொல்லி எங்களை தவிர யாருக்குமே தெரியாது. எங்களோட சூழல் இருக்கிறவங்களை தவிர யாருக்குமே தெரியாது. நீங்கள் தூரத்தூர் இடங்கள்லேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்போ வேறு என்ன இவர் இப்படியான காலனிகளை வந்து போடுறார், தொடர்ச்சியாக இவருக்கு என்ன இருந்தது சும்மா ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி போட்டு வந்துருக்கிறேன்னு சொல்லித்தான் நிறைய பேர் வந்து கோன் பண்ணுறீங்க. நிறைய பேர் அப்படித்தான் நிற்கிறீங்க. ஆனால் அது விஷயம் இல்லை. உடல்நிலைகளும் வந்து நாங்கள் இப்போ யாருக்கு காய்ச்சல் வரும்னு சொல்லலாது, யாருக்கு என்ன உடம்பு நிலையில் வரும்னு சொல்லலாது. அந்த இதில் ஒரு 4 நாளாக தொடர்ச்சியாக ஒரு காய்ச்சல் குணமே இல்லாது. இன்றைக்கும் இப்படியே போய் மருந்து எடுத்துகிட்டு போட்டுட்டு இன்றைய தான் கொஞ்சம் சுகமாக இருக்குது. அப்படி இந்த சரியான ஒரு உடல்நிலை இயலாத ஒரு இதெல்லாம் வந்து இந்த காவலிகள் வந்து எதுவும் எடுத்து போடையில் பார்ப்போம். நாளைக்கு ஏதாவது முடிஞ்சால் பார்ப்போம். மற்றது இன்னொரு விஷயம் சொல்லதான் இதில் முக்கியமாக வந்தது காரணமே அதுதான். அந்த மட்டக்களப்பில் முன்னாள் போராளிகளுக்கு ஒரு 100 பேருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கடைசியாக நான் ஒரு 50 பேருக்கு உதவி செஞ்சேன். அது காசு பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். பிறகு நான் என்னுடைய பணத்தையும் போட்டு தான் அந்த உதவியை வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 50 பேருக்கு கொடுக்காம விட்டுட்டேன். அப்போ ஃப்ரான்ஸிலேருந்து ஒரு அம்மா ஒரு கால் பண்ணி, தம்பி நான் உங்களுக்கு 60 காசு அனுப்பி விட்றேன், அந்த காசுக்கு நீங்கள் வந்து அந்த கொடுக்காத 50 பேருக்கும் அந்த பொதிகளை வேண்டி கொடுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு 4 நாள் இருக்கு. நான் கொழும்பில் நிற்க காசு அனுப்பி நான் நினைக்கிறேன். அந்த பணத்தொகைக்கும் வந்து 50 குடும்பத்துக்கான அந்த உதவியை செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு வருஷத்தை முடிச்சு கொண்டு 31ஆம் தேதி வருஷம் வருது. அந்த வருஷ பிறப்பை முடிச்சு கொண்டு இல்லாட்டி அந்த டே செய்கிறேன்டாலும் முடிவு பண்ணிக்கேன். இப்போ உடம்புநிலை கொஞ்சம் ஓகேன்னு சொல்லி சொன்னால் நான் வலிக்கிட்டுருவேன். அம்மா நீங்கள் வந்து வீடியோ பார்ப்பீங்க. அவங்களை இப்போ 3 நாள் 4 நாளாவது நான் சொன்னேன் நம்ம கிறிஸ்மஸ் கொழும்பில் நிற்கிறேன் 1000 வந்தேன். அப்போ அந்த உதவியை நான் செய்யலாம் போச்சு. அவங்க அப்புறம் யோசிப்பாங்க இந்த மாதிரி நான் போயிடுறேன்னு சொல்லி. அப்போ இதுதான் பிரச்சனை, கொஞ்சம் உடம்புநிலை இல்லாது. அப்போ நான் வருஷ பிறக்குன்ற அந்தாண்டி இல்லைண்டா அது வருஷத்தை கழிச்சு கொண்டு அடுத்த நேரத்தில் நான் மட்டக்களப்பு போய் இந்த 50 குடும்பம் அவங்களை நம்பி காசு தந்தவங்க. அப்போ அந்த உதவியை நான் செய்யணும். அதனால் வருஷம் முடிச்சு கொண்டு நான் இந்த மட்டக்களப்பில் கொடுக்க அந்த கரவேலை மீன் இழுக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 50 பேருக்கு அந்த உணவு பொதிகளை வாங்கி கொண்டே கொடுக்கலாம் அப்படி சொல்லி நினைக்கிறேன். அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த உதவிகள் செய்யக்கல சொல்கிறீங்கள். ஏன் அது உணவு பொதியில் கொடுத்து எத்தனை நாளைக்கு காணப்போகுது? 2 நாள் 3 நாளைக்கு காணும். அன்றைக்கு தேங்காயெல்லாம் கொடுத்து நீங்கள் தேங்காயை கொடுத்து என்ன செய்யணும் கேட்டீங்க. ஆனால் இப்போவும் வந்து இவ்வளவு பேர் வந்து கஷ்டத்துலான் இருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இப்போ கரவேலை மீன் பிடிக்கிறவங்க இல்லாட்டி மீன் பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கடல் சீட்டங்கள் வந்துன்னு சொல்லி சொன்னால் சரியாக கொந்தளிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் சூழ்நிலைகள் காரணமாக அவங்களுக்கு வேலைக்கு போக இல்லாமலும் போகும். அப்போ வேறு என்ன வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு அந்த வேலை போகிறவங்கன்னு சொல்லி சொன்னால் வேறு வேலைகளுக்கு முன்னாடியாக போயிடலாம். அப்படின்னால ஒரு நாளும் சாப்பாடுகளுக்கு கஷ்டப்படுறவங்களும் தொடர்ச்சியாக இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றவங்களும் இப்போவும் இருக்கிறாங்க.
ஆனால் எங்களால் இதைத்தான் செய்ய முடியும். ஒரு நாள் இப்போ உணவு பொதிகளோ இல்லாட்டி அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவையோ ஒரு வாழ்வாதாரத்துக்கான உதவியை வந்து செய்து பெற்று கொடுக்கலாம். ஆனால் சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் இப்போவும் இருக்கிறாங்கன்றதான் ஒரு உண்மையான விஷயம். அப்போ நான் அந்த 50 குடும்பத்துக்கான இந்த மிச்சமான உதவியை வந்து செய்யலாம்னு சொல்லி நிற்கிறேன். அதை சொல்லத்தான் அதில் மச்சம் அதை சொல்லத்தான் முழுக்க வந்தது. ஓகே, பார்க்கலாம். உடல்நிலை எல்லாம் சரியாகி 3 மறுபடியுமாக வேறு வித்தியாசமான காவலிகள்லாம் போகணும்னு சொல்லி எனக்கு ஆசை. பார்ப்போம். இனி வரும் காலங்களில் இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து வித்தியாசமான வேறு வீடியோக்கள், எங்களுடைய சமூகம் சார்ந்த வீடியோக்கள் பார்க்கலாம். ஓகே, சந்திக்குவோம். பாய்.